ஓகே. ஸோ மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 2025ல யார் யாருக்கு கொடுத்துருப்பாங்க? மேரி ஃப்ரான்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், சககுச்சி. எஸ், சககுச்சி இல்லையா? ஸோ மேரி, ஃப்ரெட்டு, அதுக்கப்புறம் சககுச்சி 3 பேருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேரி வந்து அந்த குச்சி வச்சு பிரெட்டு சாப்பிட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மேரி ஃப்ரான்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அண்ட் சிமோன் சககுச்சி. ஸோ இந்த மணி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோபல் பிரைஸ் எப்போலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 1901. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 1968ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு எந்த பிளேஸ்ல கொடுப்பாங்க? ஓஸ்லால வந்து கொடுப்பாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மருத்துவத்துக்கான நோபல் பரிசு எதுக்கு கொடுத்தாங்க இவங்க 3 பேருக்கும்? அந்த மைக்ரோ ஆர்என்ஏயோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதுல வந்து அந்த டி செல்களை ஓகேவா எதிர்ப்பு சக்தி தாங்காமல் தடுத்து முறைப்படுத்தக்கூடிய டி செல்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் வந்து இதுதான் கேட்பாங்க. ஸோ எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக கேட்கணும்னா நேமோட முடிச்சிருவாங்க. ஓகேவா? அதனால எதுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் படிக்கணும். ஸோ டி செல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2024ல பார்த்தீங்க அப்படின்னா விக்டர் ஆம்ப்ரோஸ்க்கும் கேரி ரூக்குனுக்கும் கொடுத்துருப்பாங்க மைக்ரோ ஆர்என்ஏக்காக. ஓகேவா? ஸோ எம்ஆர்என்ஏனா 2 இருக்கும். மைக்ரோ ஆர்என்ஏ ஒன்று, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த எம்ஆர்என்ஏக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் விருத்தாச்சலம் பகுதியில் தொல்லியல் ஆய்வு பண்ண அறிஞர் யாரு? காசிநாதன். எஸ், காசிநாதன். ஓகேவா? காசிநாதன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்டா இவரோட தலைமையில எந்த பகுதியில் ஆழ்கடல் ஆய்வு நடத்தப்பட்டுச்சு? பூம்புகார். எஸ், சூப்பர். பூம்புகார். ஓகேவா? பூம்புகார்ல நடத்தப்பட்டிருக்கும். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ? 1861. ஸோ தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 1961. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் உள்நாட்டு பொருட்களால தயாரிக்கப்பட்டது? அர்னாலா. இல்ல அந்த்ரோத். எஸ், அந்த்ரோத். ஓகேவா? எஸ், ஃபர்ஸ்ட் வந்து அர்னாலா, செகண்ட் வந்து ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மிசைல் கொஸ்டின் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ நேற்று வந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, இந்தியா வந்து ரீசெண்டாக எந்த நாட்டுக்கு வந்து அவங்களோட ஒரு கப்பல், அந்த போர்க்கப்பல் என்னவோ கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த ஷிப் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியாவோட இரண்டாவது பாகன் கிராமம் மஹவுட் வில்லேஜ் எது? செகண்ட் கோழிக்கமுத்தி. ஃபர்ஸ்ட் இது தெப்பக்காடு. முதுமலையில இருக்கக்கூடிய தெப்பக்காடு யானை முகாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மஹவுட் வில்லேஜ். செகண்ட் வந்து கோழிக்கமுத்தி ஆனைமலை புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டுல எத்தனை யானைகள் காப்பகம் இருக்குது? 5. எங்கெல்லாம் இருக்கு? நீலகிரி, நீலம்பூர் கோவை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை, ஆனமலை, அகஸ்தியமலை. சூப்பர். ஸோ நீலகிரி, முதுமலை, நீலாம்பூர் கோயம்புத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆனைமலை, அகஸ்தியமலை. ஸோ ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் எந்த வருஷம்? 1992. இந்த எலிஃபண்ட் டே எப்போ? ஆகஸ்ட் 12. எஸ், ஆகஸ்ட் 12. பிஎம் சேத்து அப்படிங்கிற ஸ்கீம் எதுக்கானது? ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இன் ஐடி செக்டர். ஐடிஐ மூலமா ஐடிஐ அப்கிரேட் பண்றது மூலமா அந்த அவங்களுக்கு ஸ்கில்லிங் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது பிஎம் சேத்து. ஸோ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதுல எவ்வளவு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க? எஸ், 1000. ஓகேவா? 1000. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த உம்லிங் லா பாஸ் இது எங்க இருக்கு? உம்லிங் லா பாஸ் லடாக். எஸ், லடாக். ஓகேவா? லடாக்ல இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எப்போ கிரியேட் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 65 மேம். 60. ஓகேவா? பிஆர்ஓ வந்து 60, பிஎஸ்எஃப் வந்து 65. பிஎஸ்எஃப் ஆக்ட் எப்போ? 68.
1968. ஸோ விக்ஷித் பாரத் பில்டதான். ஸோ இதோட அம்பாசிடர் யாரு? சுபான்ஷு சுக்லா. சுபான்ஷு சிக்லா. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? விக்ஷித் பாரத் எஜுகேஷன். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது கீழே கவர் ஆவாங்க? 6th to 12th ஸ்டூடெண்ட். 6th to 12th. ஓகேவா? ஸோ நாடு தழுவிய கண்டுபிடிப்பு முயற்சின்னு இதை சொல்லுவாங்க. அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ வேர்ல்டு டீச்சர்ஸ் டே எப்போ? October 5. நமக்கு September 5. எஸ், நமக்கு September 5, வேர்ல்டு வந்து October 5. ஸோ பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ், இயற்பியலுக்கான நோபல் பிரைஸ் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? மிஷல் டெவரே, ஜான் மார்டினஸ். சூப்பர். ஸோ 2 ஜான் வருவாங்க. ஒன்று ஜான் கிளர்க், இன்னொன்று ஜான் எம் மார்டினிஸ், இன்னொருத்தர் வந்து மிஷல் டெவரே. ஓகேவா? ஸோ எதுக்காக கொடுத்தாங்க? குவாண்டம் டனலிங். சூப்பர். ஸோ குவாண்டம் டனலிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே 2024 வந்து மெஷின் லேர்னிங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜான் ஹோப்ஃபீல்டும் ஜியோஃபெரி ஹிண்டன் அப்படிங்கிற 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல வந்து இப்போ தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கு? 2வது பிளேஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எடிசன் யாரு? ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடு. ஸோ ஜிடி நாயுடு பேர்ல ஃப்ளைஓவர் வந்து எத்தனை கிலோமீட்டர் வச்சிருக்காங்க? 10.1 கிலோமீட்டர். 10.1 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல அமைக்கப்பட்டிருக்கும். மோட்டார் வாகன சட்டம், மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் எந்த வருஷம்? 1988ல. ஸோ இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிட்டியை 4வது தடவையா சொல்லியிருப்பாங்க? கொல்கத்தா. ஓகேவா? கொல்கத்தா. ஸோ அதே மாதிரி மோஸ்ட் அன்சேஃப் சிட்டி இன் இந்தியானா எதை சொல்றாங்க? கொச்சி. ஓகேவா? கொச்சி. ஸோ நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எங்க நடந்தது? குஜராத், காந்திநகர். எஸ், சூப்பர். ஸோ குஜராத் காந்திநகர்ல வந்து நடந்திருக்கும். நமோ செமிகண்டக்டர் லெபார்டரி. ஸோ இது வந்து எங்க அமைச்சிருக்காங்க? புவனேஸ்வர் ஐஐடி, ஒடிசா. ஐஐடி புவனேஸ்வர், ஒடிசா. அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹேபிடேட் டே எப்போ? 6ஆம் தேதி அக்டோபர். எஸ், அக்டோபர் 6ஆம் தேதி. ஸோ தங்க நகை பூங்கா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோல்டு ஜுவல்லரி பார்க் எங்க? குறிச்சி தொழிற்பேட்டை. எஸ், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குறிச்சி இண்டஸ்ட்ரியல் பார்க். ஓகேவா? குறிச்சி தொழிற்பேட்டையில அமைச்சிருப்பாங்க தங்க நகை பூங்கா. இதுதான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் கோல்டு ஜுவல்லரி பார்க்னு சொல்லக்கூடியது. ஸோ சிட்கோ எப்போ கொண்டு வந்தாங்க? சிட்கோ 1970 மார்ச் 16. ஸோ மக்களை தேடி மருத்துவம் எப்போ? ஆகஸ்ட் 5, 2021 ஆகஸ்ட் 5, 2021 கிருஷ்ணகிரி சமணப்பள்ளியில. எத்தனை வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு? 45 வயசுக்கு மேல. எஸ், 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி போய் என்ன நோய்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க? நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். எஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றா நோய்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு 2024ல கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ இதயம் காப்போம் திட்டம் எப்போ? 23 ஜூன் 27. எஸ், ஜூன் 27, 2023ல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் பயோ ஹெரிடேஜ் சைட்டு எது இருக்கு? ஃபர்ஸ்ட் அரிட்டாப்பட்டி, அப்புறம் காசம்பட்டி, ஈரோடு எலத்தூர் ஏரி, ஈரோடு நாகமலை குன்றுகள். ஓகே, சூப்பர். ஸோ மதுரை அரிட்டாப்பட்டி இது மட்டும் 2022, மற்ற 3மே 2025. திண்டுக்கல் காசம்பட்டி, ஈரோட்டில் 2, ஏலத்தூர் ஏரியும் நாகமலை குன்றுகளும். ஸோ இது எந்த ஆக்ட்ல எந்த செக்ஷனுக்கு கீழே கொண்டு வராங்க? செக்ஷன் 37 2002 பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். உயிர் பன்மை சட்டம் 2002ல செக்ஷன் 37(1)க்கு கீழே இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்டா பல்லுயிர் பாரம்பரிய தளம் எது? டாமரிண்ட், நல்லூர் டாமரிண்ட் இல்லையா? கர்நாடகால இருக்கக்கூடியது. அதுதான் முதலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாகமலை குன்றுகளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பெரிய புள்ளி கொண்ட கழுகு, வெளியேறிய பூனை பருந்து, அதுக்கப்புறம் பென்னலிஸ் கழுகு. ஸோ இந்த கழுகு இனங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இரும்பு காலத்தை சேர்ந்த கற்குவை வட்டம்
ஓகேவா. அந்த அயன் ஏஜை சேர்ந்த அந்த கல்லெல்லாம் வச்சு வட்டமா அந்த இறந்தவர்களுக்கு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது காணப்படக்கூடிய பகுதியும் இந்த நாகமலை குன்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த 400 வருஷம் பழமையான ஆஞ்சநேய சுவாமி கோவில் கல்வெட்டும் வந்து இங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு காசம்பட்டியில ஒரு கோவில் இருக்கும். என்ன கோவில்? ஏதோ வீரன் கோயில் ஒண்ணு வரும். எஸ் கரெக்ட், வீரன் கோவில். ஓகேவா. ஏதோ அது ஃபுல் நேம் எனக்கும் ஞாபகம் இல்லை, பட் அந்த கோவில் வந்து அங்க இருக்கு சரியா, காசம்பட்டி. அது பார்த்துக்கோங்க என்னன்னு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கூட நடத்தும் போது யாரோ திண்டுக்கல்காரங்க சொன்னாங்களா? திண்டுக்கல் யாரும் இல்லையோ இங்க? திண்டுக்கல் காசம்பட்டி டெம்பிள் புனித தோப்பு போலாமா? தூக்கம் வந்துருச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க? அந்த கிட்டகாவா, ஓமர். முழு பேர்லாம் தெரியல. ஓகே, இதே போதும். ஸோ சுசுமு கிட்டாகாவா, ரிச்சர்ட் ராப்சன், அதுக்கப்புறம் ஒமர் எம் எக்கி. ஓகேவா, எக்கி. இவங்க 3 பேருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ எதுக்காக கொடுத்தாங்க அதுதான் முக்கியம் நமக்கு. புதிய அந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, மாலிகுலர் ஃப்ரேம்வொர்க். எஸ், மூலக்கூறு கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே 2024ல வந்து புரோட்டீன் கட்டமைப்புக்கு கொடுத்தாங்க. டேவிட், டெமிஸ், ஜான் 3 பேருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய விமானப்படை வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? அக்டோபர் 8, 1932. எஸ், அக்டோபர் 8, 1932, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீலகிரி வரையாடு தினம் எப்போ? அக்டோபர் 7. அக்டோபர் 7. நேஷனல் போஸ்டல் வீக் எப்போ? அஞ்சல் அகவாரம். அக்டோபர் 6 to 10. எஸ், அக்டோபர் 6 to 10 அப்படிங்கிறது. ஸோ அதே வேர்ல்டு போஸ்ட் டே எப்போ? அக்டோபர் 9. எஸ், அக்டோபர் 9. ஓகேவா. ஸோ அக்டோபர் 9 2024ல தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? தமிழ் முதல்வன். அது ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட். ஐயோ, இது தேவதாசி கூட சேர்த்து இது படிச்சோமே. என்ன மிஷன்? சோ இந்தியால வந்து ஏஐ மிஷன். ஏஐ ஆர்டிஃபிஷியல் மிஷன். எஸ், சோ ஏஐ மிஷன். ஓகேவா. சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 7ல கொண்டு வந்திருப்பாங்க. இங்க வந்து அக்டோபர் 9ல கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பர். சோ வேர்ல்ட் காட்டன் டே எப்போ? அக்டோபர் 7. எஸ், அக்டோபர் 7. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்ட் ரீஃப் சிரப்பை வந்து தடை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் என்ன மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதிகமாக? டைஎத்திலீன் கிளைகால். சூப்பர். ஸோ டைஎத்திலீன் கிளைகால். ஓகேவா. ஸோ அது வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த பஞ்சு மிட்டாய் தடை பண்ணாங்கல்ல, அதில் என்ன இருந்தது? ரோடோமின் ஏவா? ரோடோமின் பி. ஓகேவா, ரோடோமின் பி வந்து இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எது? அந்த குஜராத்ல இருக்குறதா? மும்பை அடல் சேது. ஓகேவா, அடல் சேது. எஸ், நவி மும்பை 21.8 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்தியாவோட மிக நீளமான ஆற்றுப்பாலம் பூபன் ஹசாரிகா சேது. எஸ், அசாம்ல இருக்கக்கூடியது. நைஸ். ஸோ 9.15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே ஆர்க் பிரிட்ஜ் எது? செனாப். எஸ், ஷெனாப். அந்த இது மேல இருக்கக்கூடியது அந்த ஆற்று பாலம் தான். ஸோ அதே மாதிரி வேர்ல்டு லார்ஜஸ்ட் பைலேன் டனல் அது இரட்டை பாதை சுரங்கம். சேலா. சூப்பர், கரெக்ட். சேலா டனல், அருணாச்சல். ஓகேவா. இது வந்து அந்த ஆல்டிடியூட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 13,000 ஃபீட்ல இருக்கும், அபவ் சி லெவல். ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இந்தியாவோட முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் எது? ராமேஸ்வரம் 2.07 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு லிட்ரேச்சருக்கு யாரு கொடுத்தாங்க? லாஸ்லோ கிருஷ்ணஹோகாம் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2024ல ஹான்கங்கு. ஓகேவா, ஹான்கங்கு அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து டான்சிம் எப்போ கொண்டு வந்தாங்க? டான்சிம் 2018. ஸோ இது பிஎம் குசும் ஸ்கீம். ஸோ இது இந்த வருஷம் 19.
19. 2019. ஸோ இதோட நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ்? என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் குறைக்கிறது. எஸ், குறைக்கிறதுக்கு energy என்விரான்மெண்டல் and சொல்லு water security to farmers. டு ப்ரொவைட் எனர்ஜி அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி டு ஃபார்மர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் தர் இன்கம் அப்படிங்கிறது. ஸோ சோலார் கெப்பாசிட்டி, ஓகேவா, மெயினாக வந்து சோலார் மூலமாக இது பண்ணக்கூடியது. பிஎம் கிசான் உர்ஜா சுரக்ஷான் இவம் உத்தாம் மகா அபியான் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? Renewable energy, new and renewable நியூ energy. அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காங்க? 4வது place. தேர்டு, ஓகேவா. Okay. ஸோ லாஸ்ட் இயர் 4th இருந்திருப்போம், இப்போ தேர்டு. அதே போல சோலார் எனர்ஜியில அதுவும் 3rd. எஸ், அதுவும் தேர்டு தான். நாம் எப்போ கிரியேட் பண்ணாங்க? நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் 2016 ஏப்ரல் 14. ஏப்ரல் 14, 2016 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மார்க்கெட் கமிட்டி ஆக்ட் எப்போ? 2003. எஸ், 2003 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த நாமில் வந்து இப்போ எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? 247 ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. எஸ், 247 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ பிஎம் விகாஸ் எந்த வருஷம்? 2025. எஸ், 2025. ஸோ இதில் எத்தனை ஸ்கீம்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருப்பாங்க? 5. சூப்பர். ஸோ எது இது அப்படின்னா சீகோஆர் கமா உஸ்தாது, ஹமாரி தரோஹர், நை ரோஷினி, மஞ்சள். சூப்பர். ஸோ சீகார் கமோ உஸ்தாது, ஹமாரி தரோஹர், நை ரோஷினி, நை மஞ்சள் அப்படிங்கிறது. ஸோ நை மஞ்சள் வந்து யாருக்கானது? இளைஞர்களுக்கு ஸ்கில் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கிறது. எஸ். ஸோ அதே நை ரோஷினி அப்படின்னா லீடர்ஷிப் ஃபார் women. விமனுக்கான லீடர்ஷிப். ஓகே. ஸோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்க இருக்கு, எங்க அமைக்க போறாங்க? சைனா. கோபி டெசர்ட், சைனா. ஸோ இது வந்து சைனா சொல்லியிருப்பாங்க, இன்னும் கொண்டு வரல. பட் அவங்க அமைக்கிறதுக்கு வந்து பிளான் எல்லாம் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே எப்போ? அக்டோபர் 10. அக்டோபர் 10. ஓகே. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாட்டில் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? 97. எஸ், 1997. 9th 5-year பிளான் அப்போ எந்த பிளேஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க? திருச்சி. சூப்பர். திருச்சியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ நாளைக்கு வந்து 11 to 15 அப்படிங்கிறது. ஸோ 6th வந்து எந்த லெசன் படிச்சீங்க? நேஷனல் சிம்பிள்ஸ். அந்த சின்னங்களா, சிம்பிள்ஸா? ஆமாங்க. எஸ் மேம். பாலிட்டி 2 லெசன். ஸோ அந்த கோவில் பேர் வந்து வீரா கோவில் தான், ஓகேவா. அது வேற எதுவும் இல்லை, வீரா கோவில் மட்டும்தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மயிலுக்கு போர்வை போத்திய மயில் பேகன். ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் எங்க வந்து மயில்களுக்கான சரணாலயம் இருக்கு? விராலி மலை, புதுக்கோட்டையில இருக்கு. ஸோ முகலாயர் காலத்துல ஒரு மாம்பழம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, சுவையான இமாம் பசந்த் அப்படிங்கிறது. ஸோ ஆலமரம் வந்து எப்போ நம்மளோட தேசிய மரமா அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு? 1950. தாமரை அதுவும் 1950. அதுவும் 1950 தான். புலி வந்து 73. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் வந்து எங்க வச்சு கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்டா? ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்ல வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியால இப்ப எத்தனை புலிகள் இருக்குது? 36, 82. 36, 82. 3682. தமிழ்நாட்டுல 306. சூப்பர். 306. புலி தினம் எப்போ? ஜூலை 29. ஜூலை 29.
மயில் வந்து எப்போ தேசிய பறவையா அனௌன்ஸ் பண்ணாங்க? 63. 1963. கங்கை யாரு? 2008. 2008. நமாமி கங்கா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 14. 2014ல. ஸோ யானை எப்போ ஹெரிட்டேஜ் அனிமல்? 2010. 2010ல. ஆற்று ஓங்கில் டால்ஃபின் டால்பின்ஸ் அதுவும் 2010. எஸ், அதுவும் 2010 தான். லாக்டோபேசிலஸ் 12, அது 12. எஸ் 2012. மாம்பழம் 1950. 1950. நம்மளோட தேசிய கொடி வந்து எவ்வளவு நீள அகலம் இருக்கும்? 3:2. 2:3. 3 நீள அகலம். ஓகே, லென்த்தும் 3:2. விட்த்தும். ஸோ 3:2. ஸோ நம்மளோட மாநில விலங்கு எது? வரையாடு. வரையாடு. ஸோ எத்தனை வரையாடு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல? 1364. எஸ் 1364. 1364. 1364. ஸோ எத்தனை எந்த பறவை வந்து மாநில பறவை? மரகதப்புறா. மரகதப்புறா, எமரால்டு டவ். ஸோ மலர் ஃபயர் லில்லி இல்லாட்டி குளோரியோசா சூப்பர்பா. செங்காந்தள் மலர், குளோரியாசா சூப்பர்பா. ஓகே. மரம் பனைமரம். பனை மரம். இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சவர் யாரு? பிங்காலி வெங்கை. பிங்காலி வெங்கையா. ஸோ இந்திய விடுதலை, இந்த கொடி வந்து எங்க வச்சிருப்பாங்க அந்த விடுதலை டைம்ல ஏத்துனது? ராஜ்கோட்டை. எஸ், செங்கோட்டையில வச்சிருக்காங்க. செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட்ல. ஸோ இது வந்து எங்க நெய்யப்பட்டது அந்த கொடி? ஃபர்ஸ்ட் கொடி ஆந்திர குடியாத்தம் வெள்ளூர் குடியாத்தத்துல டிஸ்ட்ரிக்ட். வந்து. எஸ், ஸோ கரெக்ட். செங்கோட்டையில ஏத்துனது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து எப்ப கட்ட தொடங்குனாங்க? 1639. 40ல தொடங்கிருப்பாங்க. 1639ல வாங்கி 1640ல கட்ட ஆரம்பிச்சு எப்ப கட்டி முடிச்சாங்க? 44ல. எஸ், 1644ல கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ தேசிய இலச்சினை, இந்த நேஷனல் எம்ப்ளம் வந்து எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க? அசோகா 26th Jan 1950ல. ஜான் 26, 1950ல. ஸோ அதோட அடிப்பகுதியில என்னென்ன அனிமல்ஸ் வந்து இருக்கும்? எலிஃபண்ட், ஹார்ஸ், புல், லயன். எஸ், ஸோ யானை, குதிரை, காளை, சிங்கம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஜனகணமன ஃபர்ஸ்டா எங்க பாடியிருப்பாங்க? 1896 கல்கத்தா செஷன். அது வந்தே மாதரம். 1911 கல்கத்தா செஷன். எஸ், 1911 December 27 கல்கத்தா செஷன். ஸோ யாரு ஐஎன்சி செஷன் ஹெட்? 11ல பிஎன் தார். ஓகேவா? தார் பிஎன் தார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எனது தாய்நாடு யாரோ எழுதுனாங்க? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே. ஸோ நம்மளோட அந்த இந்தியன் ருப்பி சிம்பிளை டிசைன் பண்ணது யாரு? உதயகுமார். உதயகுமார் 2010 ஜூலை 15. தேசிய நாட்காட்டியில வந்து எந்த சக ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? கனிஷ்கா 78 78. அதே மாதிரி அந்த நாட்காட்டி சீரமைப்பு குழுவோட பரிந்துரையில பாத்தீங்க அப்படின்னா எந்த டேட்ல இருந்து தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அடாப்ட் மார்ச் 22. கரெக்ட். 1957 மார்ச் 22. ஸோ ஆடுவோமே பள்ளு பாடுவோமே யாரு பாடுனாங்க ஃபர்ஸ்டா? இது டிகே பட்டம்மாள். டிகே பட்டம்மாள் வந்து பாடியிருப்பாங்க. பாசறைக்கு திரும்புதல் என்னைக்கு? 29 ஜனவரி 29. ஸோ அகிம்சை தினம், நான் வயலன்ஸ் டே அக்டோபர் 2. அக்டோபர் 2 2007ல இருந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த அரசியல் நிர்ணய மன்றத்துல நம்ம எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல? கேபினெட் அசம்பிளி. கரெக்ட். 389. 389. ஸோ டெம்பரவரி பிரசிடென்ட் யாரு? சச்சிதானந்த சின்ஹா. பெர்மனன்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். ஸோ மொத்தம் எத்தனை பெண்கள் இருந்தாங்க? 15. டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? ஆகஸ்ட் 29, 1947. ஆகஸ்ட் 29, 1947. எத்தனை பேர் இருந்தாங்க இதுல? 7 பேர். 7 பேர். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு மொத்தமா? 64 lakhs. 64 lakh. கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு இயர்ஸ் எடுத்துச்சு?
2 years, 11 months, and 17 or 18 days. எஸ் 2 years 11 months 18 or 17 days அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். சம்விதான் திவாஸ் எப்போ? November 26. நவம்பர் 26. ஸோ ப்ரீஆம்பிளில் வந்து அந்த 5 வேர்டு என்னது ஸ்டார்டிங்கில் இருக்கிறது? இறையான் ம் Sovereign, socialist, secular, democratic, republic. எஸ் Republic. சோவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இறையாண்மை மிக்க, சமத்துவ, மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் இது வரைக்கும் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? 106. எஸ் 106 அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்கு, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு? 470 plus articles, 25 parts, 12 schedules. 12 schedules. ஸோ 25 பார்ட்டு, 12 அட்டவணை, 395 ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ அதில் சப்கிளாஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 470 ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து 6th 3rd டேர்மில் இருக்கிற பாலிட்டி வந்து படிச்சிருக்கோம். அவ்வளோதான்.